வணக்கம். சென்னை ஆகஸ்ட் 24 போலி இன்சூரன்ஸ் பாலிசியை தாக்கல் செய்த வாகன உரிமையாளரிடம் 2.60 லட்சம் இழப்பீடு தொகையை செலுத்த வேண்டும். தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னை முகப்பேரை சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி அம்பத்தூர் அருகே தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வேகமாக வந்த கார் அவர் மீது மோதியது. இதில் பிரகாஷுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. விபத்தில் பாதிப்படைந்த தனக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வாங்க கூறி சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயத்தில் பிரகாஷ் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் காரை ஓட்டி வந்த உரிமையாளர் பரமசிவம் காருக்கான இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுக்காமல் இருசக்கர வாகனத்தின் பாலிசியை வழக்கில் தாக்கல் செய்திருந்ததை கண்டறிந்தது. இதையடுத்து போலி இன்சூரன்ஸ் பாலிசியை தாக்கல் செய்தால் இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீட்டு தொகையை வழங்க தேவையில்லை என கூறி பாதிக்கப்பட்ட பிரகாஷுக்கு ரூபாய் 2,60,000 இழப்பீட்டு தொகையை செலுத்தும்படி வாகன உரிமையாளர் பரமசிவத்துக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டு இருக்கிறது.